பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். முழு திவ்யா பைத்தியம் பிடிச்ச நம்ம விக்ரமை பார் அப்படின்ற ரேஞ்சுக்கு திவ்யா 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 எல்லாத்துலேயும் திவ்யா எதுக்கும் திவ்யா அப்படின்ற மாதிரி விக்கர்ஸ் எப்போ பாரு திவ்யாவை டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அவர் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாரு. லைக் திவ்யா வந்து ஒரு விஷயம், அவள் சும்மா பேசுவா, சண்டை போடுவா, கத்துவா அப்படின்னு காட்ட ட்ரை பண்ணி தான் எப்படிப்பட்ட ஒரு விஷ பாம்புன்றதான் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ 5th டாஸ்க் நம்ம பார்த்தோம் இல்லையா, கடைசியாக பார்வதி அண்ட் திவ்யா இவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. பட் 2 பேருக்குமே ஒரு பாராட்டுக்கள் சொல்லணும். ஏன்னா 2 பேருமே ரொம்ப நேரம் நின்னாங்க. ஆனால் இதில் நம்மளோட பார்வதிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹைட் அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. அவங்க காலெல்லாம் பெருசாக தூக்குன மாதிரி இல்லை, கை மட்டும் தான் அவங்க ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் திவ்யாவுக்கு அவங்க காலும் கொஞ்சம், அவங்களுக்கு ஹைட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால அவங்க காலும் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ கையும் சரி காலும் சரி ரெண்டுமே திவ்யாவுக்கு பெயின் இருந்தது. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. எல்லாருமே வந்துட்டு திவ்யாவையும் டார்கெட் பண்ணாங்க, பார்வதியும் டார்கெட் பண்ணாங்க, அடிச்சாங்க. நம்ம வினோத்துக்கெல்லாம் வந்துட்டு அவருக்கு எப்போ திவ்யா கிடைப்பாங்கன்னு தான் பார்த்துட்டு இருந்தார். அவரும் நல்லா அடிச்சாரு. கமருதீனும் சரி நல்லா பார்வதியை அடிச்சாரு. ஸோ பார்வதி இருந்துட்டு டே ஏன்டா அங்கெல்லாம் போக மாட்டீங்க, இங்கே தான் அடிப்பீங்களா, அங்கே போங்கடா அப்படின்றாங்க. அப்போ வந்து எல்லாருமே தெரியும் இருக்கிற ஸ்கோரில் திவ்யாவா பார்வதியா அப்படின்னு கேட்டால் பார்வதி தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ பார்வதி தான் அடிக்கணும் அப்படின்றனால அடித்தாலுமே அங்கே போங்கடா அப்படின்னு ஏற்றி விட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இவரெல்லாம் வினோத்லாம் செம்ம ஃபோர்ஸாக அடித்தார். அவர் அடித்த ஃபோர்ஸில் என்ன ஆயிடுச்சுன்னா, திவ்யாவோட அந்த லாக் இருக்கு இல்லையா, ஆக்சுவலி அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தான் இவங்கெல்லாம் நிற்கணும், கையால் தான் அதை ஹோல்ட் பண்ணும். ஆனால் வினோத் அடித்ததில் பால் பட்டு அது மறுபடியும் லாக் ஆயிடுச்சு. ஸோ அந்த டோர் மறுபடியும் லாக் ஆயிடுச்சு. ஆனால் திவ்யாவே தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க அது லாக் ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு. அப்புறம் தான் வந்துட்டு சுபிக்ஷா அந்த லாக்கை எடுத்து விட்டாங்க. அது எவ்வளோ ஜென்யூனான விஷயம். இப்போ மற்றவங்க யாரும் அதை நோட்டீஸ் பண்ணல, அப்படியே லாக் ஆயிடுச்சு நம்ம பாட்டுக்கு நின்றுடலாம். ஆனால் திவ்யா அதை ஜென்யூனாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே பாருங்க இது பண்ணிடுங்க அப்படின்னாங்க, அதை லாக் பண்ணிருங்க அப்படின்னாங்க. ஸோ சுபிக்ஷா வந்து எடுத்த உடனே அது பார்வதி பாதி தான் புரிஞ்சுக்கிட்டு, என்ன இவ்வளோ நேரம் பண்ணி லாக் பண்ணாமல் தான் வச்சிருந்தே அப்படின்னு. ஏமா உன்ன மாதிரி ஃப்ராடுத்தனத்திலே ஊர்னவங்களுக்கு தான் அதெல்லாம் பண்ண முடியும். பிக் பாஸ் சொன்னாலுமே ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணணும், இத்தனை கேமராக்கள் இருக்குது, மக்கள் பார்க்குறாங்க, டீம் பார்க்குதுன்றதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணுவீங்க. அதே மாதிரி திவ்யாவும் நினச்சிக்கலாமா? அப்போ திவ்யாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. பாரு தெரியாமல் சொல்லாத, நான் சொன்னது பால் பட்டு அது லாக் ஆயிடுச்சு, அதை தான் நான் சொன்னேன் அப்படின் போது அதுக்கே இப்படி கோவப்படுற, அதுக்கே உன் டோன் இப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள் கேட்ட விதம் எப்படி இருந்தது? பார்வதி சந்தேகப்பட்டு கேட்டாங்க, அப்போ நீ ஒழுங்காகவே அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி விடலை, அப்போ நாங்களாம் என்ன லூஸா அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கில் தான் கேட்டாங்க. அதுக்கு திவ்யா ஆன்சர் பண்ணதுமே பார்வதிக்கு இருந்துட்டு, அதுக்கெல்லாம் இப்படி கோவப்படக்கூடாது திவ்யா, நீங்கள் இப்படிலாம் கோவப்படக்கூடாது, உங்களுக்கு கோபம் ஜாஸ்தியாக வருது, சாப்பாட்டில் ரொம்ப காரம் போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னாங்க. அப்போ திவ்யா ஒரு ஸ்லிப்பர் ஷர்ட் கொடுத்தாங்க பாருங்க, நீங்கள் உப்பு போட்டு சாப்பிடுங்க அப்படின்ட்டு. எஸ், ஏன்னா நம்மளோட திவ்யா என்ன நம்மளோட பார்வதி அண்ட் கமருதீனோட காதல் அப்படி தான் போயிட்டுருக்கு. சொர்ணையே இல்லாமல் சண்டை போட்டுக்குவாங்க, சொர்ணையே இல்லாமல் கொஞ்சிக்குவாங்க இல்லையா, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கும் நம்ம பார்வதிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பார்வதி வந்து எல்லாரையும் ட்ரிகர் பண்ணிடுச்சு. பார்வதிக்கு சபரி நிற்கும் போது டே போங்கடா போய் சபரி பண்ணுங்கடா, சபரி தாண்டா ஹை ஸ்கோரில் இருக்கான், அவனுக்கு போய் பாலை போடுங்கடா அப்படின்னாங்க. ஆனால் இப்போ கடைசியாக வந்துட்டு திவ்யா அண்ட் பார்வதி நிற்கும் போது பார்வதி ஸ்கோர் தானே ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ எல்லாரும் பார்வதி டார்கெட் பண்ணாங்கன்னா ஏன்டா என்னையே டார்கெட் பண்ணுறீங்க, நான் என்னடா இப்போ எனக்கு ஸ்கோர் இருந்தால் என்னடா அவளையும் போய் அடிங்கிறா. அதாவது சபரி அண்ட் எல்லாரும் நிற்கும் போது ஹை ஸ்கோர் தான் மேட்டர் அப்படின்னு சொல்லி சபரி அடிக்க சொல்லுவாங்களாம். ஆனால் பார்வதி அண்ட் திவ்யாவை இருக்கும்போது திவ்யாவை தான் டார்கெட் பண்ணணுமா. அதுக்குன்ட்டு எப்போ பாரு நீ என்ன மட்டும் ஜாஸ்தியாக அடிக்கிற, நீ அவளை அடிக்கவே மாட்டுற அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக ஏற்றி விட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் விக்ரம் கிட்ட சொன்னாங்க, போ விக்ரம் நீ திவ்யாவை போய் அடிடா அப்படின்னாங்க. போ விக்ரம் இவ்வளோ நாள் எப்படி ஒரு கேம் ஆடினாரு, எனக்கு பிக் பாஸ் சொன்னால் அதுதான் வேத வாக்கு, நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேம் ஆடுறவர் தான் அவர். அண்ட் அவருக்கும் தெரியும் பார்வதியா திவ்யாவன்னு பார்த்தா பார்வதி ஹை ஸ்கோர் இருக்கா, அவளை போய் அடிக்கணும்னு அடிக்கிறார். ஆனால் இந்த இடத்துல திவ்யாவை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு அவர் நிறைய வேர்ட்ஸ் விடுறாரு. லைக் நான் ஏன் போய் அடிக்கணும், அவங்களோட சவகாசமே எனக்கு வேணாம், தலையெழுத்தா அந்த பொண்ணுக்கிட்ட போய் சண்டை போடணும், பேச்சு வாங்கணும், தலையெழுத்தா அப்படின்னு. லைக் அவர் என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாருன்னா, அவர் வாயாடி சும்மாவே சண்டை போட்டுட்டு இருப்பா, நான் ஒரு கேமாக அதை அப்ரோச் பண்ணால் கூட அவள் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க மாட்டா, அவகிட்ட போய் நல்லா பேச முடியுமா, வாய் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கார். நீங்கள் கேம் தானே விளையாடுறீங்க, கேமில் பண்ண வேண்டியது தானே, அப்படி மற்றவங்க கேம் ஒழுங்காக விளையாடுனா கூட அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து இது கேம், நம்ம மற்றவங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல, நம்ம கேமை ஆடணும் அப்படின்னு தானே நீங்கள் சொல்கிற நபர். ஆனால் இப்போ மட்டும் ஏன் சார் அந்த பொண்ணு ஒன்றுமே பேசாமல் இருக்கும்போது தலையெழுத்து அவகிட்ட போய் நான் பேச்சு வாங்கணுன்ட்டு, அவ கூட எனக்கு சாவகாசமே வேணாம், அவெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? அப்போ கண்டிப்பாக திவ்யாவை ட்ரிகர் பண்ணுமா இல்லையா? அவர் வேணும்னு தான் இதை பண்ணிட்டு இருக்காரு. ஃபேமிலி வந்தாங்க இல்லையா, டெஃபினட்டாக சொல்லியிருப்பாங்க டைட்டில் திவ்யா ஆர் வினோத் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குன்றத சொல்லியிருப்பாங்க. அதனால் சரி ஓகே, அப்போ திவ்யாவை ஒன்று கெட்டவளாக காட்ட ட்ரை பண்ணுவோம், அதை வச்சு நாம் ஸ்கோர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லையா, அவளுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது, அவள் கூட சண்டை போட்டு நாம் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கோ, அவளை
அவங்கள எப்படியாவது நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கார் போல இருக்குது. அதனால தான் தேவையே இல்லாமல் அவங்க கிட்ட வம்புக்கு போகிறாங்க. அப்பவும் திவ்யா ஒன்றுமே சொல்லலை. அவ கூட பேசின எனக்கு என்ன தலையெழுத்தான் இவர் கேட்டதுக்கு யாருக்காக இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும். பட் திவ்யா சரி வேண்டாம், அம்மா அவர் கூட போய் சண்டை போட்டுட்டு இருந்தால் நம்ம கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும் அப்படின்றனால திவ்யா அதை பற்றி கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு நின்றுட்டு இருக்காங்க. மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து பார்வதி அடிக்கிறாங்க, திவ்யாவை அடிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் அடிக்கிறாங்க. அது கமருதீன் ஆகட்டும், வினோத், விக்கல்ஸ்னு இப்படி எல்லாருமே அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அரோரா எல்லாருமே தான் அடிக்கிறாங்க. அப்போ திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மூஞ்சி வச்சு தான் நம்ம பொல போட்டுரும், அதனால மூஞ்சில் மட்டும் அடிச்சிடாதீங்க, பார்த்து அப்படின்றத எல்லாருக்கிட்டையுமே தான் சொன்னாங்க. அது ரொம்ப ஜென்ரலாக தான் சொன்னாங்க, யார்கிட்டையும் ஹார்ஷாக சொல்ல. எல்லாருக்குமே இது கேம்ன்றது தெரியும், ஹார்ஷா ஒன்றும் சொல்லலை, ரொம்ப ஜென்ரல் டேர்ம்ஸில் தான் எல்லார்ட்டையும் சொன்னாங்க. அதே மாதிரி தான் விக்கல்ஸ் கிட்டேயும் மூஞ்சில் அடிச்சிடாதீங்க அப்படின்னது. ஏங்க எனக்கு தெரியாதங்க, உங்கள் மூஞ்சில் அடிக்கணும்னு தான் என் வேலையா, இப்படியெல்லாம் சொன்னால் என்ன ஆகுறது அப்படின்னு சாதாரண ஒரு விஷயத்த அவர் அவ்வளோ பெருசாக கிரியேட் பண்ணுறாரு. எதுக்குடா இதுக்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குற, இது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு. ஏன் இதே விஷயத்த பார்வதி சொன்னாங்க, டே எரும மாடு ஏன்டா இப்படி அடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஏய் பாரு நான் என்ன பாரு வேணும் நான் பண்ணுறேன், நான் உன் காலுக்கு தான் பாரு எய்ம் பண்ணுறேன், மேலே பட்டா நான் என்ன பாரு அப்படின்னு ஒரு கேமில் அவங்க உங்களை திட்டும் போது கூட அதை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக கடந்து போயிடுறீங்க. ஆனால் திவ்யா ஜென்ரலாக சொல்கிறது தான், முகத்தில் அடிச்சிடாதீங்க பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் அதுக்கே இவ்வளோ குதிக்கணும். பார்வதி உங்களை கோபமாக சொன்னாலும் நீங்கள் அதை சாஃப்டாக கடந்து போகிறீங்க. ஆனால் திவ்யா சாஃப்டாக சொன்ன விஷயத்துக்கு குதிக்கிறார் அப்படின்னா அவரோட எய்ம் என்ன, திவ்யாவை எதையாவது ஒரு சொல்லணும். அவருக்கு முன்னாடியே அந்த ஒரு நரேட்டிவ் அதுக்காக தான் செட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவகிட்ட நான் போக மாட்டேன், அவகிட்ட போக மாட்டேன், அவகிட்ட போனால் பிரச்சனை வரும், அவள் ஏதாவது ஒன்று சொல்லுவா அப்படின்ற ஒரு நரேட்டிவ் ஆல்ரெடி செட் பண்ணி எல்லார் மைண்ட் செட்லையும், ஆமாம் திவ்யா கிட்ட போனாங்க அப்படின்னா திவ்யா சண்டை போடுவாங்க, விக்கல்ஸ் அதுக்காக தான் பயந்துட்டு இருக்காரு, அந்த அளவுக்கு திவ்யா ஒரு சண்டைக்காரி அப்படின்ற மாதிரி காட்ட ட்ரை பண்ணாரு. அண்ட் திவ்யா ஜென்ரலாக ஒரு விஷயம் சொன்னால் கூட அதை பெருசாக பேசி அவங்கள வந்துட்டு தப்பாக காட்ட ட்ரை பண்ணார். அப்போ திவ்யா சொல்கிறாங்க, உங்ககிட்ட மட்டுமே நான் சொல்லலைங்க, சும்மா ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னு ஓவராக பேசாதீங்க, நான் எல்லார்கிட்டையும் தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின் போது, இதுக்கு தான் உடனே விக்ரம் அப்படியே சலிச்சுக்கிறார், இவட்டெல்லாம் பேசுவானு மாதிரி, இதுக்கு தான் நான் இதுங்கிட்டலாம் வர மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் கோச்சிட்டு போய் உட்காந்துட்டு அவருக்குன்னு ஒரு டீமை செட் பண்ணிச்சுட்டு அரோரா, சுபிக்ஷா, விக்கல்ஸ், அரோரா, சுபிக்ஷா, சபரி அப்படி எல்லாருக்கிட்டையும் இதுக்கிட்டலாம் போய் பேச முடியும். இப்போ என்ன இது 2 பேர் தான் நிற்கிறாங்க, இதுக்கு 9 இல்லை அதுக்கு 8 கிடைக்க போகுது, இதில் எனக்கு என்ன இருக்குது, அது என்ன இது, உங்களுக்கிட்ட ஒருத்தர் சாரி கேட்கல அப்படின்னா நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நீ அவ்வளோ பெரிய ஆளா, சாரி கேட்டால் உன் கௌரவம் குறைஞ்சிருமா அப்படின்னு வந்து நீங்கள் வியானாவை பேசுகிறீங்க. அந்த பொண்ணு இது அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்லலாம், அவங்க என்ன ஆடு மாடா, இதுக்கு ஒரு 9 பாயிண்ட் வரும், அதுக்கு ஒரு 8 பாயிண்ட் வரப்போகுது, யாரோ என்னமோ பண்ணிட்டு போட்டும், அது என்ன அது அப்படியே, அது என்ன அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க மூஞ்சி அடிக்கணும்னு தான் நான் வந்திருக்கேனா அப்படின்ற மாதிரி லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். சரி நீங்கள் இத்தனை நாள் ஒரு முகமூடி போட்டு நல்லவனாக நடிச்சிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு இன்னொருத்தரை கெட்டவனாக காட்டணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட உண்மையான முகம் தான் வெளியே வந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு நார்மலாக சொன்னால் கூட சண்டை போடுறீங்க, ஆல்ரெடி நீங்களே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அந்த பொண்ணை ஆக்ட் பண்ணணும் வைக்கணும்னு நினைக்கிறீங்க. யார் சார் நீங்களா, எதுக்கு சார் உங்களோட கேமை விளையாடாமல் நாம எப்படி முன்னாடி போகணுன்றதை விட அடுத்தவன் காலை பிடிச்சி விழுத்து முன்னாடி போகணும்னு நினைக்கிறீங்க, அதுதான் நீங்கள் யாருன்றதை காட்டுது. ஏன்னா அது அவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யா நின்று பார்த்தாங்க, அவங்களாலையும் முடியல, இவர் போய் அங்கே எல்லாம் பேசிட்டு இருந்தார், அவங்க ஒருவேளை மென்டலி அப்செட் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல, அவங்க கூட சண்டை வந்து விக்கல்ஸ் கூட சண்டை வந்து கொஞ்ச நேரத்துலேயே அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க, நான் உங்ககிட்ட மட்டும் சொல்லலை எல்லார்கிட்டையும் சொன்னேன், ரொம்ப ஜென்ரலாக தான் சொன்னேன், அதை நீங்கள் ஏன் பர்சனலாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது, அம்மா என்னம்மா பண்ணணும், உன் கையெடுத்து கும்பிடட்டுமா, போறியாம்மா, ஏமா அப்படி பேசுகிறேன் அப்படின்னு, நீங்கள் போங்க, நீங்கள் சின்ன விஷயத்தையும் பெருசாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து அதை முடிச்சுட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமாவும் கூட திவ்யா அதை கடந்து வந்துடுறாங்க. அவர் விக்கல்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பார்வதி போய் எல்லார்ட்டையும் புலம்பிட்டு இருப்பாங்க இல்லையா, லைக் பார்வதி ஒரு விஷயத்த புலம்புறது கிடையாது, ஒன்று மக்கள்கிட்ட அதை பதிவு பண்ணணும், நம்ம பேசுறது இங்கே ரெஜிஸ்டர் ஆகும், ஸோ அதை பார்த்து மக்கள் மனசில் அதை பதிவு பண்ணணும். இன்னொன்று தான் யார்கிட்ட பேசுகிறோங்கோ அந்த நபர்கிட்ட அவங்கள பற்றி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அதை தான் இப்போ வந்து விக்ரம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, மக்கள்கிட்ட அதை பதிவு பண்ணணுன்றக்காக அந்த பொண்ணு விஷம், அந்த பொண்ணு இப்படி தான் வந்து ஒரு கேம் ஸ்பிரிட்டே இருக்காது, ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸே இருக்காது, சண்டை போடும் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட பதிவு பண்ணுறாரு. இன்னொன்று அந்த இடத்துல சபரி, அரோரா, சுபிக்ஷா, அப்புறம் சாண்ட்ரா இவங்களாம் இருக்கும்போது அதை சொல்கிறதுக்கான காரணம் இவங்க மைண்ட் செட்லையும், ஆமாம் இல்லை இவ பாரு அவரை அடித்தா உடனே சண்டைக்கு வந்துடுறா அப்படின்னு அவங்க தாட் கொண்டு வரணும். நாளைக்கு எந்த ஒரு விஷயத்துலனாலும் நம்ம இப்படி திவ்யாவை டார்கெட் பண்ணணும், நாம் மட்டும் இல்லை நம்ம டீமே டார்கெட் பண்ணணுன்றதுக்காக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்கார். சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு மக்கள் முட்டாள் இல்லை சார். சாதாரண விஷயத்தை நீங்கள் ஏன் இவ்வளோ பெருசு பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ ஒரு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணுறீங்க, ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் உங்களோட சேஞ்சு வரலாம், மக்கள் நல்லா பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் பச்சையாக நடிக்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரியுது, ஆனால் நீங்கள் பண்ணுங்கள், தொடர்ந்து டார்கெட் பண்ணுங்கள், திவ்யாவை இப்படியே அடிங்க, அப்போ தான் ரன்னர் திவ்யாவிலேருந்து அவங்க வின்னர் திவ்யாவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்ஸ் விக்ரம், நீங்கள் இந்த அளவுக்கு திவ்யாவை ட்ரிகர் பண்ணி அவங்கள மேலே ஏற்றி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.